ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 41, 42 ஆகிய பகுதிகளிலே மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது என்ன நல்ல பங்கு என்று சொல்லி நாம் வேதத்தில் இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது, மார்த்தாள் அநேக காரியங்களின் நிமித்தம் கவலைப்படுகிறார், கலங்குகிறார். ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் தேவன் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை கவலைப்பட்டு அவைகளை சுமந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் மரியாளோ என்னுடைய பாதத்தில் அமர்ந்து என்னை நோக்கி பார்த்து எனக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கிறாள். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். இந்த மார்த்தாள், மரியாள், அவருடைய சகோதரர் லாசரு, இவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். லாசரு வியாதியாய் இருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள் அவர்களுடைய சகோதரிகள். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 11:3 நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். நீர் சிநேகிக்கிறவன். அப்படியானால் ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மீது, லாசரு மீது அதிக நட்போடு கூட அன்போடு கூட பழகி இருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு இருப்பது போலதான் நம்மோடும் இருக்கிறார். ஒரு நண்பரை போலதான் நமக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு அந்த குடும்பத்திலே மரியாள் மட்டும்தான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். அதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கிடந்த, வீழ்ந்து கிடந்த மரியாள். ஆனால் மார்த்தாளோ அநேக காரியங்களை சுமந்து கொண்டு கவலையோடு கூட ஓடிக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு குடும்பம் ஆண்டவர் விரும்பும் சிநேகிக்கும் குடும்பம்தான். ஆனால் அதில் ஒருவர் மட்டுமே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சீஷர்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட கலக்கங்கள், பலத்த சுழல் காற்று, படகு நிரம்பத்தக்கதாக அலை மோதி கொண்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் எல்லாரும் பயந்து போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார்கள். போதகரே, நாங்கள் எல்லாரும் மடிந்து போகிறோம், இது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி யாரிடத்தில் கேட்கிறார்கள்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவிடத்தில் கேட்கிறார்கள். இயேசு எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், இறையாதே, அமைதலாயிரு. அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆகவே இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை குறித்தும், எப்படிப்பட்ட சூறாவளி போன்ற காற்று அடிக்கிற சூழ்நிலைகளை பார்த்தும் நாம் கலக்கம் கொள்ளாதபடி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருப்பதுதான், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதுதான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 25 முதல் 34 வரைக்கும் உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம்.
ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், 33ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது எப்படி நடக்கும்? வேதத்தில் நாம் பார்க்கிறோம், உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி, கதவை பூட்டு, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிற பிதாவானவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார். இதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படுவார். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஏறெடுக்கும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவாதி தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆண்டு கொள்ளும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாதிருங்கள், எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கலக்கம் கொள்ளாதிருங்கள். எல்லாவற்றை குறித்தும் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் பொழுது நமக்கு அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். தேவையானது ஒன்றே ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அது எங்கு அவள் பெற்றுக்கொண்டார்? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது அந்த ஆசீர்வாதத்தை மரியாள் பெற்றுக்கொண்டார். நாம் ஏன் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 19 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் வசனத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் பாருங்கள், அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாதபடிக்கு என்ன செய்கிறது என்று மத்தேயு 13:22 நாம் பார்க்கிறோம். உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்திற்கு ஒப்பானது. அந்த முட்கள் அவைகளை அப்படியே நெருக்கி போடும், அது பலனற்றதாய் போய்விடும். ஆகவே நாம் கவலைப்படக்கூடாது. அப்படி என்று சொன்னால் அந்த கவலை உண்டாக்குகிற கிரியைகள் எல்லாவற்றையும், காரியங்கள் எல்லாவற்றையும், முட்களை போன்ற காரியங்களை நம்மை விட்டு எடுத்து போட்டுவிட்டு தேவ பிரசன்னத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே தேவனுடைய வசனம் அது நெருக்கத்தில் இல்லாமல் வசனத்தில் நாம் நிலைத்திருந்து அதன்படி நாம் வாழும்படி அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்பட்டு கலங்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே பக்தர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆபத்துகள் வந்த பொழுதெல்லாம் கூட அவர்கள் தேவனை மட்டுமே நோக்கி பார்த்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தரையே நோக்கி பார்த்திருந்தார்கள், ஆண்டவருடைய சமூகத்திலேயே காத்திருந்து ஜெபித்தார்கள். அது நிமித்தமாய் நல்ல ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, இரக்கங்களை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஆபத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டார்கள். இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, மரியாள் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்தபடியினால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.
அவளுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம், நல்ல பங்கு கிடைத்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பாரப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, காயப்படுத்துகிற காரியங்களை, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே பொறுமையோடே ஓடக்கடவோ, பொறுமையோடே ஓடக்கடவோ, பொறுமையோடு ஓடக்கடவோ. எல்லா கவலைகள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் எடுத்துருவோம். நம்மை விட்டு எடுத்து போட்டுட்டு தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும் விதம், அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை அவர் கொடுப்பதற்கு அவளோடு இருக்கிறார், அவளோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான இடங்களுக்கு சென்று பிதாவை நோக்கி அமர்ந்து ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட அதிகாலை நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே காத்திருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை அவர் நமக்கு கொடுப்பார். நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா கவலைகளும் கலக்கங்களும் சூரியனை பார்த்த பனி போல நம்மை விட்டு அகன்று போகும்படி செய்வார். இதுவரை அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரங்களிலே நான் அலாரம் வைத்தாவது எழுந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பேன். மரியாளை போல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் காத்திருந்து ஜெபிப்பேன் என்ற ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் உங்கள் தீர்மானத்தை கனம் பண்ணுவார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற வசனத்தின்படி, அந்த வார்த்தையின்படி, அந்த சம்பவத்தின்படி அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லா கவலைகளையும் எல்லா கலக்கங்களையும் உங்களை விட்டு அப்புறப்படுத்துவார். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்வார். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே மகிழ்ச்சியோடு ஓடும்படி ஆண்டவரே நமக்கு கிருபை பாராட்டுவார். இந்த ஆசீர்வாதத்திற்காக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இரக்கமுள்ள பிதாவே, இப்பொழுதும் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டதன்படியே அதே போல இந்த ஆசீர்வாதத்தை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி யார் யார் விரும்புகிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த நாள் முதல் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிற நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற, அதிகாலை நேரங்களில் நம்மை தேடுகிற கிருபைகளை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இது நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எல்லா பாரங்களும் எல்லா கவலைகளும் கலக்கங்களும் நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்து பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.